வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய உடல் சார்ந்தும் உளம் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நாங்கள் பேசி வருகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் கலந்தாலோசிக்கப் போகின்றோம். அதாவது விபத்துக்களால் முகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதற்கான முக மறுசீரமைப்புகள் தொடர்பாகத்தான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் தெளிவாக பேசப் போகின்றோம். இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் முக மறுசீரமைப்பு சத்திர சிகிச்சை நிபுணர் காலி போதனா வைத்தியசாலை வைத்தியர் பிரசன்னா அவர்கள். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். அந்தளவில் இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக விபத்துக்களால் முகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதற்கான நவீன சிகிச்சை முறைகள் இன்றைய காலகட்டத்தில் என்னவாக இருக்கின்றன என்ற பல விடயங்களை பேசப் போகின்றோம். அதில் மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் கேள்வியாக இருக்கின்றது, விபத்துக்களினால் எப்படியான பாதிப்புகள் முகத்தில் ஏற்படுகின்றன? முகத்தில் விபத்துக்களால் ஏற்படும் பாதிப்புகளை நாங்கள் பல கோணங்களில் பட்டியலிடலாம். உங்களுக்கு தெரியும், முகம் ஒரு உடலில் முக்கியமான ஒரு பகுதி. இந்த இன்ட்ராக்ஷன், மற்றவர்களோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது முகம் ஒரு முக்கியத்துவம் பெறுகின்றது. முகத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு தழும்போ நோய் இருந்தால் பார்க்குறவர்கள் உங்களை பற்றிய அந்த அபிப்பிராயம் வித்தியாசப்படும். நீங்கள் ஒரு வியத்தாலோ ஒரு இதாலேயோ உங்கள் முகத்தில் பல தழும்புகள் இருக்கலாம். உங்களோட டோட்டல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு விபத்துக்களால் அவயவங்கள் பழுதடையலாம். அதே மாதிரி முகத்தில் ஏற்படும் பொழுது அதன் பரிமாணம் இரண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று அழகு சம்பந்தப்பட்டது, காஸ்மெட்டிக் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஃபேஸ். அடுத்தது ஃபங்க்ஷன், முகம்க்கான ஃபங்க்ஷன் இருக்குது. உங்களோட வாய், நாக்கு, கண்குழி, மூக்கு, உறுப்புகள், அதில் ஏற்படும் ஃபங்க்ஷனின் பாதிப்பு. ஒரு விபத்துகளால் ஏற்படும் பொழுது கண்ணின் பார்வை பிரச்சனை வரலாம், உங்கள் வாயை திறக்க முடியாமல் போகலாம், உங்கள் பல்லின் அமைப்பு மாறுபடலாம். ஏனென்றால் முகம் ஒரு மெல்லிய உடம்பு பகுதியை எடுத்துக்கொண்டால் முகம், தோலுக்கு இல்லை சதைப்பகுதி, நரம்புகள், பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம், எலும்புகள் மிக மென்மையானவை. இந்த அமைப்பு முகம் மென்மையாக அமைப்பிக்கப்பட்டதற்கு காரணமும் இருக்கின்றது. நீங்கள் விபத்தை ஏற்படுத்த பொழுது அந்த ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணப்படுறது முகத்தில் தான். எது காரணம் அந்த ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணப்படும் தலைக்கு. மிகவும் பிரெயின் மிகவும் ஒரு முக்கியமான பகுதி. இப்போ நீங்கள் கார் ஒன்றில் ஓடி போடும்போது முதல் அடிபட்ட உடனே அந்த பொனட் பகுதி தான் அந்த ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணி நொறுங்கி போயிடும். டிரைவர் சீட்டில் ஒருத்தர் இருக்கையில் அந்த ஃபோர்ஸ் டிரைவர் சீட் விரைக்கில் அது இல்லாமல் போயிடும். அவருக்குரிய பாதிப்பு குறையும். அதை வேறு தான் இந்த முகம் இந்த பொனட்டுக்கு ஒப்பிடலாம். அடிபடும் பொழுது அவ்வளவு ஃபோர்ஸையும் இது அப்சர்வ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் பிரெயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதை நிறுத்துகிறது. விபத்துக்கள், முகத்தில் ஏற்படும் விபத்துக்கள், அதற்கு ஏற்படும் காயங்கள் இனியில் நுணுக்கமாக மறுசீரமைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் முகத்தில் சமச்சீர், ஒரு சின்ன தழும்பு, அது ஒரு முக்கிய இடம் பெறுகின்றது. நாங்கள் முக மறுசீரமைப்பு சத்திர சிகிச்சை நிபுணர்கள் இதில் மிகவும் கவனமாக இருப்போம். சிறுவர்களாக இருக்கலாம், வயது வந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் பரிமாணம் வித்தியாசமாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கு கதைக்கப் போகின்றோம். என்ற வகையில் இந்த முகத்தில் ஏற்படும் காயங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றது. கண்டிப்பாக எப்படியான பாதிப்புகள் ஏற்படும், அந்த அளவில் மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்படியான பாதிப்புகள் எவ்வகையான காரணங்களினால் ஏற்படுகின்றன? நிச்சயமாக விபத்துக்களை நாங்கள் பட்டியல்படுத்தலாம். அனைவருக்கும் தெரியும் வீதி விபத்துக்களால் ஏற்படும் முகச்சிதைவுகள் முதலாவது காரணியாக நாங்கள் அதை குறிப்பிடலாம். வீதி விபத்துக்களால் ஏற்படும் முகக்காரணி மிகவும் பாரதூரமானதாக இருக்கும். அதன் உயிராபத்தையே ஏற்படுத்தக்கூடியது. இன்று இலங்கையில் வீதி விபத்துக்கள் அதிகம். கார்பெட் ரோட்டு, வெஹிக்கிள், ஹை ஸ்பீட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாளாந்தம் உங்கள் செய்திகளில் வருகின்றது வீதி விபத்துக்கள். தினம்தோறும் ஒரு 15-20 இதில் ஏற்படுகின்றன. அடுத்ததாக சொல்ல போனால் விழுகிறாள், தடைக்கு விழுகிறாள், உயரத்திலிருந்து விழுகிறது, அப்படியான ஏற்படுற பாதிப்புகள். மூன்றாவது சொல்ல போனால்
மிருகங்கள் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கேட்டில்ஸ், ஆடு மாடுகள் ரோட்டில் இருக்கும், அதில் அடிபடுவது, காடுகளில் ஏற்படும் கரடி தாக்கம், யானை பொதுவான பிரச்சனை இவ்வாறான ஏற்படுகின்றது. அடுத்ததாக சொல்லப்போனால் ஸ்போர்ட்ஸ் இன்ஜரி என்று சொல்லுவோம். விளையாட்டு போட்டிகள் பாடசாலை மட்டத்தில் இருக்கலாம், டீம் கிளப்புகள் மட்டத்தில் இருக்கலாம். அடுத்ததாக சொல்லப்போனால் பயங்கரவாதம், குழு மோதல், கோஷ்டி மோதல்கள், தாக்குப்படுதல், அவ்வாறான இதுகளாலேயும் ஏற்படும். அதிலும் பக்கத்து தீக்காயங்களால் இவ்வாறு வாயப்படுத்தலாம் நாங்கள் முகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை. கண்டிப்பாக முகத்தில் எவ்வகையான விபத்துக்களின் ஊடாக பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பதை தெளிவாக கூறியிருந்தீர்கள். தீக்காயங்கள், அதே போன்று விலங்குகள், வீதி விபத்துக்களினால் இப்படியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நீங்கள் சொன்னது போன்றுதான் இலங்கையை எடுத்துக்கொண்டாலே இந்த காலத்தில் அதிகமான வீதி விபத்துக்கள் இடம்பெறுகின்றன. அன்றாடம் நாங்கள் செய்திகளில் அதை பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. விபத்து என்று எடுத்துக்கொண்டாலே முதலுதவி என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெறும் பொழுது எப்படியான முதலுதவிகளை நாங்கள் செய்தல் வேண்டும்? நிச்சயமாக இந்த முதலுதவி சம்பந்தமாக மக்களுக்கு அறிவுறுத்துவது சாலை சிறந்தது. இந்த ப்ரோக்ராம் மூலம் வீதி விபத்துக்கள் உங்களுக்கு தெரியும் மிக பொதுவாக ஏற்படுத்துவது இருசக்கர வாகனங்கள், சைக்கிளாகவும் மோட்டர் சைக்கிளாகவும் இருக்கலாம். மோட்டர் சைக்கிள், அடுத்ததாக 3 வீலர்ஸ். ஏன்னா அந்த பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். ஒரு சிறு தளம்பல் நிலை ஏற்படும் பொழுது மோட்டர் சைக்கிள் தளம்பல் நிலை இல்லாமல் போயிடும். விழுந்து ஆக்சிடென்ட், எங்களை ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வர பெரும்பாலானவர்கள் முதலாவது மோட்டர் சைக்கிள் விபத்து, அடுத்தது 3 வீலர் விபத்து, அடுத்ததாக நாங்கள் பட்டியலிடலாம் பொது போக்குவரத்து அண்ட் கார். அவ்வாறான இதுகள் விபத்துக்கள் ஏற்படும் பொழுது முதலாவதாக அதை பார்ப்பவர், அதை சுற்றி அயலில் இருப்பவர்கள் தான் அவர்களுக்கு முதல் உதவி வழங்கப் போகின்றார்கள். முகத்தில் அடிபடும் பொழுது பொதுவாக நாங்கள் மேனேஜ்மெண்ட்டை 2 வகையாக பிரிப்போம். முதலாவது அவரை உயிரை காப்பாற்றுவதற்கான முதலுதவிகள். ஒரு வீதி விபத்துக்கள் ஏற்படுவது 2 வெஹிக்கிள் மோதுன்றலாம், நிலத்தில் வீசப்படலாம், தூக்கி வீசப்படலாம், நிலத்தில் பயங்கர இம்பேக்ட் உண்டு, அடிபடும். இதை சொல்லணும்னால் ஹை வெலோசிட்டி இன்ஜரி என்று சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஹை வெலோசிட்டி என்றால் அந்த ஃபோர்ஸ் கூடவாக இருக்கும். லோ வெலோசிட்டி என்றால் நீங்கள் ஒருவர் உங்களை தாக்குகிறார்கள் என்றால் கையாலேயோ சின்ன பொருளாலேயோ தாக்குவதால் லோ வெலோசிட்டி இன்ஜரி. அதோட டெப்த் ஆஃப் பெனிட்ரேஷன்ஸ் குறைவாக இருக்கும். இவ்வாறான இல்லை ஹை வெலோசிட்டி இன்ஜரிஸ் என்று சொல்லுவோம். ஒரு அதிர்ச்சி ஷாக் அவர் சுயநிலையை இழந்து விடுவார். முகத்தில் உள்ள தசைகள் கிளிபடும், எலும்புகள் கிளிபடுவதால் இரத்தோட்டம் அதிகமாக இருக்கும். அடுத்த கழுத்து பகுதி தாக்கப்படுவதால் கழுத்து எலும்பு, முழந்தண்டு எலும்பு உடைவதற்கான சான்ஸ்கள் இருக்குது. அப்பொழுது முதலுதவி செய்ய வேண்டும். அடிப்பான முதலுதவி அவர்களுக்கு சுவாசம் இருக்கிறதோடு செக் பண்ண வேண்டும். ப்ளீடிங், உள்ளுக்கு பொருள்படி பிற பொருட்கள் வாயில் ஏற்படலாம். முதல்ல அவர்களை செக் பண்ண, அவர்கள் சுவாசம் இருக்கின்றதா, ரத்தம் இருந்தால் அவருக்கு சுயநிலை இருக்காது, ரத்தம் உள்ளுக்கு எக்ஸ்பிரேட் ஆகி லங்ஸுக்கு போயிடும், அவர் மூச்சு விட இயலாது. அவரை செமி ப்ரோன் பொசிஷன், அவர்கள் திருப்பி விட வேண்டும். வாயில் உள்ள ரத்தம் உள்ளுக்கு போகாமல் ஏதாவது பிற பொருள் இருந்தாலும் முதல் ரிமூவ் பண்ண வேண்டும். அவர்கள் திருப்பும் போது கவனிக்க வேணும், அவருக்கு கழுத்து எலும்பு உடைபட்டிருந்துக்கலாம். தலையை மட்டும் திருப்பாமல் அவரோட தலையும் அவர் உடம்பும் ஒன்று சேர திருப்ப வேண்டும். இவ்வாறான முதலுதவிகள் செய்து எவ்வளவு விரைவாக ஒரு கிட்டத்தில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரி கொன்ற முடியுமோ சால சிறந்தது. நிச்சயமான உயிர்காப்பு வேலை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும். அந்த பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்பொழுது வைத்தியர்கள், தாதியர் ரெடியாக இருப்பார்கள். அவரை ரிசீவ் பண்ணி மேற்கொண்டு சிகிச்சை அளிப்பதற்கு. இதில் முக்கியமான கவனிக்க விஷயம் அந்த கோல்டின் ஹவர்ஸ் என்று சொல்லுவோம். கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்த முதல் 10 நிமிடங்கள் அந்த மல்தியாலம் முக்கியமான பகுதி. அது ஒரு மருத்துவர் அல்லாத ஓரளவு மருத்துவ சிகிச்சை தெரிந்தவர் தான் அந்த இடத்தில் இருக்க போகிறார்கள் தெய்வாதீனமாக. அவர்கள் சுவாசம் இருக்கின்றதா, முதலுதவி செய்ய CPR
ஒரு ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்க வேண்டும். ப்ராப்பரான ஒரு பொசிஷனில் ஆஸ்பத்திரி கொண்டு வேண்டும். ஆனாலும் வைத்தியசாலையில் வந்து சில சட்டத்திட்டங்கள் வந்து பின்பற்றப்படுகின்றன. எப்படியான வீதி விபத்துக்களினூடாக நாங்கள் சென்றாலும் குறிப்பிட்ட ஆவணங்களை அவர்கள் கண்டிப்பாக கோருகின்றார்கள். அப்பொழுது எப்படி அதனை நாங்கள் கையாள்வது? மிக சிறந்த ஒரு கேள்வி. இது சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கின்றோம். பொதுவாக மக்களிடையே ஒரு தவறான அபிப்பிராயம் நிலவுகின்றது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம். வைத்தியசாலையில் வேலை செய்யும் பொழுது வீதியில் ஒருத்தர் விபத்து ஏற்பட்டால் பலவர் கண்டும் காணாமல் செல்வார்கள். அவர்கள் இருக்கும் பொதுவான பயம், அவர்கள் ஏதாவது உதவி செய்ய போய் அவர்கள் ஒரு அந்த ஆக்சிடென்ட் ஏன் ஏற்பட்டது, நீ என்னென்று பார்த்தாய், போலீஸ் பிரச்சனை வரும் என்று. நிச்சயமாக அவ்வாறு இல்லை. நீங்கள் ஒரு விபத்து சேவை சிகிச்சை பிரிவில் வைத்தியர்கள் இருப்பார்கள், தாதிகள் இருப்பார்கள். அதே மாதிரி வந்து ஒரு போலீஸ் போஸ்ட்டும் இருக்கும். முதலாவது நாங்கள் ஒரு பேஷண்ட்டை நீ ஒருத்தர் உதவி செய்து கொண்டுரும் போது நாங்கள் டாக்டர் தான் இருப்போம். அவருக்கு உரிய முதல் உதவியை நாங்கள் வழங்குவோம். யாராவது இருக்கலாம், இன்னைதான் இருக்கலாம். உதவி செய்வரிடம் கேட்குற கேள்வி வந்து முதலாவது இவரை எங்கு கண்டுபிடித்தீர்கள், எவ்வாறான நிலைமையில் இருந்தேன். அவர் சொல்லுவார், நான் வீதியில் போயும்பொழுது இந்த பேஷண்ட் இருந்தால் நான் உதவி செய்வதற்காக வருவேன் என்று. அதை நாங்கள் தான் பிஹெச்டி நோட் பண்ணுவோம். அதற்கு பிறகு அந்த சட்டத்திட்டங்கள் என்று போலீஸார் கேட்பார்கள். அந்த நேரம் பேஷண்ட் சுயநிலை இல்லாமல் இருக்கலாம். சுயநிலை வந்த பிறகு வந்து அவர் தன் ஹிஸ்ட்ரியை தொடங்கலாம். நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் வராது. ஒரு நோயாளியை வைத்தியசாலைக்கு கொண்டு வருவதிடமிருந்து நாங்கள் வைத்தியர்கள் சில கேள்விகளை கேட்போம். அது அவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு எங்களுக்கு தேவையான விடயம், அந்த விபத்தை ஏற்படுத்த டைம், அவர் முதல் கண்ட அந்த ஏற்கனவே பாதிப்புகள், அதிலிருந்து தான் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிப்போம். அவ்வாறான கேள்விகளை தான் கொண்டு வருவதிடமிருந்து கேட்போம். தேவை ஏற்படும் பொழுது அவரை தொடர்பு கொண்டு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்போம். இவ்வாறான கேள்விகள் மட்டும்தான் அவர்கள் கேட்கப்படும். அது சம்பந்தமாக பொதுமக்கள் ஒரு பீதியை மேற்கொண்டிருக்க தேவையில்லை. ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்கள் அந்த சேவையில் உள்ள டாக்டரை அணுகலாம். இல்லாட்டி அதற்கு பொறுப்பான சிகிச்சை நிபுணர் சத்திர சிகிச்சை நிபுணர் எங்களே அணுகலாம். அதுக்குரிய ஆலோசனைகளையும் இதுகளையும் நாங்கள் வழங்க இந்நேரத்திலும் தயாராக இருக்கின்றோம். கண்டிப்பாக விபத்து ஏற்பட்ட ஒருவரை உடனடியாக வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என வைத்தியர் கூறியிருக்கின்றார். அதே போன்று இப்படி அவசரமாக அனுமதிக்கப்படக்கூடிய ஒருவருக்கு எப்படியான சிகிச்சை முறைகள் வந்து வைத்தியசாலைகளில் வழங்கப்படுகின்றன? உங்களுக்கு தெரியும், இலங்கையில் 25 மாவட்டத்திலும் மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அதில் 24 மணித்தியாலமும் இயங்கக்கூடிய விபத்து சிகிச்சை பிரிவு, விபத்து சிகிச்சை பிரிவு 24 மணித்தியாலமும் இயங்கிக் கொண்டிருக்கும். எவ்வேளையிலும் விபத்துகளால் ஏற்படும் நோயாளர்களை ரிசீவ் பண்ணக்கூடிய விதத்தில் திட்டமிட்டு அமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு நோயாளி வைத்தியசாலைக்கு கொண்டு வரும் பொழுது அந்த நோயாளியை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த விபத்து சேவை பிரிவுள்ள டீம் வந்து ரெடியாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் 2 வகையாக பிரிப்போம். எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ், இனிஷியல் மேனேஜ்மெண்ட், அடுத்த டெஃபினிட்டிவ் மேனேஜ்மெண்ட். முதலாவதாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் சிகிச்சை ஆரம்ப சிகிச்சை என்று சொல்லுவோம், ரெசசிட்டேஷன் என்று சொல்லுவோம். அவரை உயிரை காப்பதற்கு தேவையான அவர்களுடைய சுவாசம் இருக்கின்றதா, சுவாசம் உங்களுக்கு தெரியும், முகம் சம்பந்தமான எலும்பு, தசை, இரத்தம், நாளங்கள், கீழ்த்தாடை, மேல்தாடை, பல்லில் உடைந்து ப்ளீடிங் பண்ணும் பொழுது இந்த சுவாச குழாய் அடைபட்டு விட்டுரும். அந்த ஏரியாவை நான் கிளியர் பண்ண வேண்டும். முதல்ல வாயத்திலிருந்து சுவாசம் இருக்கின்றதா என்று பார்த்து அதில் உள்ள தடங்கள் ஏதாவது இருந்தால் ஃபாரின் பாடி என்று சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்ணி அவருக்கு சுவாசத்தை கொடுக்க வேணும், செயற்கை சுவாசத்தை கொடுக்க வேணும். சச்சுரேஷன் அண்ட் அவற்றை மீட்டர்களை பொருத்தி அவற்றை குருதியில் ஆக்சிஜனின் அளவு சிறந்த உலகில் இருக்கிறான்னு பார்ப்போம். அடுத்ததாக அவருடைய சர்க்குலேஷன், அவர் குருதி ஓட்டம், எவ்வளோ குருதி லொஸ்டாக இருக்குது, அதற்கு ஒற்றை மாதிரி நாங்கள் பிளட்டை டிரான்ஸ்ஃபியூட் பண்ண வேண்டும். இல்லாட்டி வந்து சேலைனோ ஏதோ ஒன்று அவருக்கு அவர்
இழந்த குருதியின் அளவை நாங்கள் மீள எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டும். அடுத்ததாக குருதியின் அளவு, சர்க்குலேஷன், அடுத்தது அவருக்கு எவ்வாறான அமைப்புகளை எவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றிருக்கிறது, அல்லது குருதியோட்டம் சரியாக இருக்கின்றதா, அவர் சுயநிலையில் இருக்கின்றார்களா என்று அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணும் அந்த ட்ரீட்மெண்ட் ABCDEF என்று நாங்கள் அதை வகைப்படுத்தி அதை ஒவ்வொரு துறையும் உள்ள துறையும் அனஸ்தீசியான்னு சொல்லுவார்கள், மயக்க மருந்து கொடுக்க வேண்டியவர்கள், சத்திர சிகிச்சை நிபுணர்கள், ஃபர்ஸ்ட் அண்ட் கோல்னு சொல்லுவோம். முதலாவதாக அந்த டியூட்டி அந்த டைமில் யார் இருக்க வேண்டியவர்கள், அவர்கள் முடியாவிட்டால் செகண்ட் அண்ட் கோல் ஹயராக்கி அண்டு அது இந்த விபத்தின் அந்த சிகிச்சையின் அந்த விபத்தின் தீவிர தன்மையை பொறுத்து ஒவ்வொரு பிரிவு உள்ளவர்கள் அதில் இன்வால்வ் ஆகுவார்கள். அவர்களுக்கு செயற்கை சுவாசம் ஒன்று கொடுக்கப்படும். இனிலண்ட பாதிப்பினால் அவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பெரிய பஸ் விபத்தோ ஒரு ட்ரெயின் விபத்தோ ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்பட்டால் ஒரு தொகை பேஷண்ட் வருவார்கள். அப்பொழுது ஒரு 40-50 பேர் வரைக்கும் மேனேஜ் பண்ணுறது ஒரு சின்ன டீமால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக நாங்கள் ட்ரையேஜ்னு சொல்லுவோம். அந்த நோயாளிகளில் முக்கியமாக எமர்ஜென்சியாக யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் அண்ட் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களுக்கு ஒரு டீம் முக்கியத்துவம் கொடுக்கும். சிறு காயங்கள் ஏற்பட்டவர்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், ட்ரையேஜ் என்று சொல்லுவோம். அடுத்தது ஒரு ANE ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்பவர்கள் தொடர்ந்து அதுக்குரிய பயிற்சிகளை கொடுத்து நாங்கள் சொல்லுவோம் ட்ரையல் என்று சொல்லுவோம். அவர்களுடைய அந்த பயிற்சிகளை நாங்கள் மேம்படுத்தி கொண்டு இருப்போம். அவர்களது உயிர் பாதுகாக்கப்பட்டு சுவாசம், சர்க்குலேஷன், அவர்களுடைய எக்ஸ்டர்னல் ஏதாவது அவயவங்கள், பிளட் லாஸ் ஏதாவது எல்லாம் நிப்பாட்டின பிறகு அதுக்கு பிறகு அவர்களுடைய நிரந்தர சிகிச்சை என்னவோ அதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை செய்வோம். கண்டிப்பாக விபத்து ஏற்பட்ட ஒருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் பொழுது வைத்தியசாலைகளில் எப்படியான சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது தொடர்பாக வைத்தியர் கூறியிருந்தார். அதே போன்று சிறியவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கான சிகிச்சை முறைகளில் வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறு விபத்து ஏற்பட்டு முகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எவ்வகையான சிகிச்சை முறைகள் இன்றைய காலகட்டத்தில் காணப்படுகின்றன? விபத்தின் தன்மையை பொறுத்து சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அதன் தாக்கம் வித்தியாசப்படும். சிறியவர்களுக்கு சிதையை எடுத்துக்கொள்வோம். அவர்களுடைய எலும்பு கொஞ்சம் மென்மையாக இருக்கும், பிளாஸ்டிக் தன்மையான இருக்கும். ஒரு அடிபட்டால் அது எலும்பு அது கிரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர் என்று சொல்லுவோம். எலும்பு உடைந்து 2 துண்டாக போகிறதுக்கு சான்ஸ் குறைவு. அடுத்த அவன் ரிகவரி என்று சொல்லுவோம். அவர்கள் அந்த நோயிலிருந்து மீண்டு வர்ற தன்மை மிகவும் விரைவாக இருக்கும். அவர்களுக்கு நாங்கள் பெரிய அளவில் சர்ஜரி செய்ய வேண்டியவராவது. நாங்கள் விபத்தில் ஏற்பட்ட சர்ஜரி 2 வகையாக பிரிப்போம். ஒன்று ஓப்பன் ரிடக்ஷன் என்று சொல்லுவோம். அந்த இடத்தை எக்ஸ்போஸ் பண்ணி ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் ஃபிக்ஸேஷன், இன்டர்னல் ஃபிக்ஸேஷன் என்று சொல்லுவோம். அதற்குரிய அந்த பிளேட் அண்ட் ஸ்க்ரூ போட்டு அந்த எலும்பு துண்டுகள், அந்த இழையங்கள் அவரை திருப்பிப்படுத்த வேண்டும். இது ஓப்பன் ரிடக்ஷன், ஓப்பன் சர்ஜரிஸ் என்று சொல்லுவோம். பொதுவாக சிறுவர்களுக்கு நாங்கள் ஓப்பன் பண்ணாமலே க்ளோஸ் ரிடக்ஷன் என்று சொல்லுவோம். க்ளோஸ் ரிடக்ஷன் என்றால் அந்த உங்களுக்கு தெரியும், ஒரு முகத்தில் கீழ்த்தாடை மேல்தாடை என்று இருக்கும். அந்த பல்லின் அமைப்பு இருக்கும். நீங்கள் வாயை திறந்து மூடும் பொழுது அந்த பல் கணக்காக இருக்க வேண்டும். வாயை திறக்கும் பொழுது சில வேலை ஒரு பக்கம் இருந்தால் வாயை திறக்கும்போது ஒரு பக்கம் டீவியேட் பண்ணும். அது மாதிரி அவர்கள் பார்வை கண்ணில் அடிபட்ட உடனே கண்ணு கீழே உள்ள கட்குழியில் உள்ள அந்த எலும்பு உடைந்தால் அந்த கண் கீழே இறங்கிடும். அப்போ அவர் ஒரு பொருளை நோக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிம்பம் 2ஆக தோன்றும். சொன்னால் ஃபங்க்ஷனல் டிஃபார்மிட்டி என்று சொல்லுவோம். மூக்கின் அமைப்பு, மூக்கின் எலும்பு உடைந்து மூக்கு ஒரு பக்கம் போயிருக்கும். அந்த மேனிப்புலேஷன் என்று சொல்லுவோம். விபத்து நடந்தவுடன் உடனடியாக செய்யும் பொழுது அது எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஒரு நல்ல ரிசல்ட்ஸை ஏற்படுத்தக்கூடியும். அதே நேரம் ஒரு நாள்பட்ட புண்களை மாற்ற வேண்டால் ஒரு
ஒரு நிரந்தர தழும்பு ஏற்பட்டு நிரந்தர ஒரு டிஃபார்மிட்டி ஏற்பட சான்ஸ் குறைவு. அதே மாதிரி முதியவர்கள் ஒரு விபத்து ஏற்படும் பொழுது அவர்களுக்குரிய அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி என்று சொல்லுவோம், அது வந்து இனியும் குறைவாக ப்ரோக்னோசிஸாக இருக்கலாம். அவர்களுக்கு இனியில் கவனமாக கையாளணும். பெரும்பாலும் ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் டெஃபினிட்டிவ் ஃபிக்சேஷன் செய்ய வேண்டி வரும். வயதானவர்கள் பலதரப்பட்ட மெட்டாபாலிக் டிஸார்டர்ஸால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு எலும்பின் இந்த மீள்தன்மை வந்து குறைவாக இருக்கும், பிளாஸ்டிக் தன்மை குறைவாக இருக்கும், எலும்பு திரும்ப பொருந்துவதற்கு நாள் எடுக்கும், அவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கும், காயங்கள் மாறுறதுக்கு டைம் எடுக்கும், இவ்வாறான பிரச்சனைகள் வரும். என்றபடியால் பெரியவர்களுக்கு அந்த சிகிச்சையை இன்னும் கவனமாக செய்ய வேண்டும். அதே மாதிரி சிறியவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால் அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களுடைய வளர்ச்சி முகத்தின் அமைப்பு வந்து வளரும் பொழுது அதற்குரிய பிரச்சனை வரும். உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளை வந்து ஓடி விளையாடும் பொழுது கீழே தடக்கி விழுந்தால் நாடி பகுதி தான் அடிபடும். நாடிப்படி அடிபட்டு அதன் எஃபெக்ட் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்படும் வேறு இடங்களுக்கு. மேலே அடிபடுற ஒரு இடமாக இருக்கும், ஆனால் எலும்பின் உடை வந்து வேறு இடத்துல இருக்கும். அப்போ ஒரு இடத்துல இந்த கண்டல் ஜாயிண்ட் என்று சொல்லுவோம், நாடி விழுந்து ஜாயிண்டில் வந்து சின்ன ஃப்ராக்சர் ஏற்பட்டால் அதில் ஒரு இரத்தோட்டம் ஏற்படும், அது கட்டிப்பட்டு ஃபைப்ரோசிஸ் ஆகிரும். அப்போ அந்த இடத்துல வளர்ச்சி தடைப்படும். இப்படியான சின்னவர்கள் நாடி அடிபட விழுந்தால் உடனே மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டும். அதற்குரிய அறிவுரைகளை நாங்கள் வழங்குவோம். வழங்காவிட்டால் என்ன செய்யும், அந்த நாடி வளராது. அவர்கள் பிறந்து ஒரு ஒரு அடல்ட் ஏஜ் வரும்பொழுது அவருடைய அந்த பகுதியின் வளர்ச்சி வந்து குறையும். இவ்வாறான தாக்கம் பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஏற்படுத்துவதற்கான சான்ஸ்கள் இருக்கு. விபத்துக்களினால் முகத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் எப்படியான சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகின்றன என்பது தொடர்பாக வைத்தியர் கூறியிருந்தார். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது விபத்துக்களினால் முகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதற்காக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முக மறுசீரமைப்புகள் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பல விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம்.